ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினா ஸ்மார்ட்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்ன பார்த்தலாம். நிஃப்டி வந்து 336 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 553 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 200 கரெக்ட் ஆகி 14,400 இருக்குது 22 கேரட் கோல்டு. இதே கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சில் தான் ஒரு 14,000 டு 15,000 இல்லாட்டி 13,000 15,000 ரூபாய்க்குள்ள தான் கோல்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கோல்டை இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே வந்துட்டு கோல்டு அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களால் ஃபிசிக்கலாக கோல்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பீஸ் வந்து இன்னைக்கு 126 ரூபாய் சம்திங்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இதே சில்வர் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய் கரெக்டாகி 2,80,000 ரூபாய்க்கு 1 kg சில்வர் எப்போவுமே வந்து ஒலட்டிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணாதீங்க. அது இல்லாமல் சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு 5% 6% வரையும் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால சில்வர் அண்டு சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அண்டு ETF எல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. அதான் நம்மளோட ஐடி ஸ்டாக் இன்னைக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. நேற்று வந்து ஓவராலாக ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு 5% கரெக்டாக இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு 1.5% கரெக்டாக இருக்குது. 2 நாளில் வந்துட்டு ஐடி இண்டெக்ஸ் ஓவராலாக 7% வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இது வந்துட்டு இவ்வளோ நாளாக நடந்ததே இல்லை கடந்த 1.5 வருஷத்தில். இப்போ வந்துட்டு இது அதிகமாக நடந்திருக்கு. இந்த டைம் வந்துட்டு டிசிஎஸ் வந்து 52 வீக் லோவை வந்துட்டு டச் பண்ணியிருக்கு. 2,585 ரூபா வரையும் கரெக்டாகி திரும்ப வந்து மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி 2,600 மேலே வந்துட்டு இன்னைக்கு ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தாராளமாக நீங்கள் வந்துட்டு டிசிஎஸை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி விப்ரோவும் இன்னைக்கு வந்துட்டு 52 வீக் லோவை வந்துட்டு டச் பண்ணுச்சு. 209 ரூபா வரையும் இன்னைக்கு வந்துட்டு கரெக்டாகி திரும்ப வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது. இதுவும் டிசிஎஸுமே வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது. தாராளமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போவுமே 52 வீக் லோவில் தான் வந்துட்டு ரெண்டுமே டச் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மேலேயும் வந்துட்டு கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபோசிஸும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 52 வீக் லோ வந்துட்டு டச் பண்ணி திரும்ப வந்துட்டு ரைஸ் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் ஒரு 3 to 4% கரெக்டாச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இன்ஃபோசிஸையும் கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி HCLலும் இன்னைக்கு 1.5% வந்துட்டு கரெக்டாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது கரெக்டாச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5-6% கரெக்டாகிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். டெக் மஹேந்திரா இன்னைக்கு வந்து பெருசாக ஓவராலாக வந்துட்டு கரெக்டாக ஆகலை. பட் ஆனால் அது வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம டெக் மஹேந்திரா அவாய்ட் பண்ணிடலாம். உங்களால் வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஐடி ஸ்டாக் வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியலை, அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஐடிபிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐடிபிஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்து 36 ரூபா சம்திங்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுவுமே வந்துட்டு 1.5% இன்னைக்கு கரெக்டாகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து உங்களால் ஐடி ஸ்டாக்கை தனியாக வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐடிபிஸை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதான் நாட்கோ ஃபார்மா வந்து Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் அண்ட் இயர் 14% ரைஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 36% ரைஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு டிவிடெண்ட் ₹1 இன்டரிம் டிவிடெண்டாக ₹1 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்ட் டேட் வந்துட்டு February 18 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்டுக்கு. நாட்கோ ஃபார்மாவோட சென்னை யூனிட்டில் வந்துட்டு USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. அதில் வந்துட்டு ஒரு 7 அப்சர்வேஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதனால வந்துட்டு மண்டே கொஞ்சம் அந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. இது இப்போவுமே வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. கரெக்டாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்த அசோக் லேலண்ட் வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் 5% வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்து 22% ரைஸ் ஆகிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு அவங்க இந்த 4 to 5 இயர்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட் EV பஸ் வந்துட்டு அதிகமாக ரிக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனில் வந்துட்டு இவங்க புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு கூடிய சீக்கிரமே வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஐச்சர் மோட்டார்ஸ் வந்துட்டு 1,100 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி ஒன்று வந்துட்டு வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு 14 லட்சம் வண்டியை வந்து 1 இயர் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு வந்து வெளியே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த வருஷம் வந்துட்டு இதை வந்து 2 லட்சம் வண்டியாக வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அப்போலோ டயர்ஸும் வந்துட்டு 5800 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஆந்திர பிரதேசில் வந்து டயர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்த 3 வருஷத்தில் வந்துட்டு அதோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு டபுள் த டைம் பண்ணுறதுக்காக வந்துட்டு 5800 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனியோட ஹிண்டால்கோ வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் 45% வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா அவங்களோட யூஎஸ் பிளான்ட்டான சப்சிடரி கம்பெனியான நவலி பிளான்ட் வந்துட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால வந்துட்டு உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு ரொம்ப அடியாக இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைம் வந்துட்டு உங்களோட ரெவன்யூ வந்துட்டு 14% வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட ரெவன்யூ வந்துட்டு 7% வந்துட்டு இயர் ஆன் இயர் ரைஸ் ஆகிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 30% வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஒன் டைமாக அந்த நியூ லேபர் கோட்னால வந்துட்டு இந்த நெட் ப்ராஃபிட் வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரூரல் ஏரியாவில் வந்துட்டு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபியூச்சரில் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து எங்களோட ப்ராடக்டான பர்சனல் கேர் அண்ட் பியூட்டி அது இல்லாமல் வந்துட்டு லிக்விடு டிடர்ஜென்ட்டு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் நல்லா பண்ணுவோம். அது இல்லாமல் எஃப்எம்சிஜிலையும் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஇஓ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த இந்தியன் ஹோட்டல் வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 55% வந்துட்டு ரைஸ் ஆகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரெவன்யூ வந்துட்டு 12% வந்துட்டு ரைஸ் ஆகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த Q3ல மட்டும் நாங்கள் வந்துட்டு 120 ஹோட்டலில் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மூலமாக வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.